நீங்கள் நிறைய வாட்டி வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள வந்து நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஆப்போசிட் இருக்க பர்சன் வந்து அந்த மெசேஜோட மீனிங் வந்து வேறு மாதிரி எடுத்துருந்துருப்பாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிளாஸில், ஒர்க் பிளேஸில், ஈவன் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து நடந்திருக்கும். என்னதான் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கிளியரா தான் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா வந்து ஆட்கள் வந்து அந்த மெசேஜ் வந்து வேற மாரியே இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, கன்ஃப்யூஸ்டா இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷனாவும் இருக்கும். அந்த மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, தேவையில்லாத சண்டையில கொண்டு போய் விட்டுருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நீங்க கிளியரா தான் சொல்லியிருப்பீங்க. பட் உங்களோட வார்த்தைகளோட மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராப்ல கொண்டு போய் தான் விடும். நம்ம பண்ற நார்மலான ஒரு கான்வர்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். எப்படின்னா, உங்களோட சென்டென்சஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களோட வேர்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கும். பட் இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அசம்ப்ஷன் வந்து பண்ணிடுறோம். என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து கிளியரா சொல்லிட்டேன். அவனுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அஸ்யூம் பண்ணியிருந்தோம். ஆனா, ஆப்போசிட்ல இருக்க பெர்சனுக்கு வந்து நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னு வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் நம்மளோட வேர்ட்ஸ தான் வந்து லிசன் பண்ணியிருப்பான். ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ஷன் வந்து என்னன்னு அவன் வந்து கெஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். அண்ட் நெறைய வாட்டி இந்த கெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தப்பா தான் போகும். ஸோ நம்மளோட வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ தான் நம்ம கிளியரா இருந்தாலும், அதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன் வந்து நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொண்டு போய் தான் விடும். சைக்காலஜிக்கலி சொன்னோம் அப்படின்னா, ஹியூமன் பிரெயின் ஹாஃப் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி, தானாவே ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருது. பிரெயினுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி தேவை இருக்கு. அந்த கிளாரிட்டி வந்து உங்களோட வேர்ட்ஸில் இல்லைன்னா உங்களோட ஸ்பீச்சில் வந்து இல்லைன்னா, மிஸ்ஸிங் பீசஸை வந்து அது தானாகவே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனாலே தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிரியேட் ஆகுது. நம்ம ஆஃபீஸில், வீட்டில் இல்லைன்னா கிளாஸில் வந்து பண்ணுற கான்வர்சேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அஸ்யூம் பேஸ்டு கான்வர்சேஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். எப்படின்னா, யாராவது எது சொன்னாலுமே வந்து நம்ம உடனே வந்து ரியாக்ட் பண்ணுறோம். ஃபாஸ்ட்டாக வந்து பேசுகிறோம். அவங்களோட இன்டென்ஷன் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இந்த இன்டென்ஷனை வந்து புரியாமலே நம்ம விட்டுறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, லிசனர்ஸ் வந்து இந்த மெசேஜோட மீனிங்கே வந்து வேற மாரியாவே எடுத்துக்கிறாங்க. இத நான் ஒரு சிம்பிள் அனாலஜியோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு WhatsAppல வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ வந்து நீங்க லிசன் பண்ணாமலே நீங்க வந்து அஸ்யூம் பண்றீங்க. நீங்களே ஒரு கெஸ் பண்றீங்க. என்ன அப்படின்னா, அவன் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்குன்னு பண்ணியிருப்பான். இல்லன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கன்னு மெசேஜ் பண்ணியிருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அண்ட் நெறைய வாட்டி இந்த கெஸ்ஸஸ் வந்து தப்பா தான் போகும். ஸோ இதில ஒரு கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்குன்னா, ஹாஃபா நீங்க லிசன் பண்றீங்க. ஹாஃபா வந்து நீங்க அஸ்யூம் பண்றீங்க. இந்த 2த்தையும் வச்சுட்டு நீங்களாவே வந்து ஒரு ஸ்டோரிய வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. அண்ட் இதனாலே தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளால வந்து ரெட்யூஸ் பண்ண முடியுமா? அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா பண்ண முடியும். அது எப்படின்னா, பை ஃபாலோவிங் தீஸ் 3 பிராக்டிகல் சொல்யூஷன்ஸ். அது என்னலாம்? ஒன் பை ஒன் பார்க்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, லிஸ்னர்ஸ் வந்து உங்களோட இன்டென்ஷன்ஸ வந்து கெஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். அந்த இன்டென்ஷனை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆப்போசிட் இருக்க பெர்சனுக்கு வந்து எந்த கன்ஃப்யூஷனும் இருக்காது. உங்களோட கான்வர்சேஷன் வந்து ரைட் டைரக்ஷன்ல போய்க்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கேக் செஞ்சிருக்காங்க. அவங்க உங்கள்ட்ட வந்து டேஸ்ட் பண்ணிட்டு, "நீ எதுக்கு ஃபீட்பேக் சொல்லுன்னு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டு ஃபீட்பேக் வந்து குடுக்குறீங்க. எப்படின்னா, "இந்த கேக் வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கு" அப்படின்ட்டு. இப்போ இப்படி சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஹர்ட் ஆவாங்க. உங்களோட இன்டென்ஷன் வந்து அவங்களோட ஹர்ட் பண்றது கிடையாது. ஆனா நீங்க சொல்ற விஷயம் வந்து நீங்க அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. ஸோ இத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு சஜஷன் குடுக்குறேன். அப்பதான் நீ வந்து இது நெக்ஸ்ட் டைம் வந்து கேக் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராவே இருக்கும். ஸோ இப்படி வந்து சொல்லும்போது, உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து 3 விஷயம் வந்து புரியுது. என்ன அப்படின்னா, நீங்க அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல. நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. உங்களோட டோன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாவே இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகுமான்னு கேட்டா, கண்டிப்பா ஆகாது. உங்களோட ஃப்ரெண்ட் வந்து இந்த ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவ் வேல கொண்டு போயிருவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களோட இன்டென்ஷன் வந்து கிளியரா இருந்ததுன்னா, உங்களோட வேர்ட்ஸுமே கிளியரா இருக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் வந்து கிளீனா இருக்கும் வித்தவுட் எனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மேக் ஷூர் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது சொன்னாலும் ஒரு இன்டென்ஷனோட சொல்லுங்க. டைரக்ட்டா போட்டு உடைச்சிறாதீங்க.
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு அனதர் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, லிசனர்ஸ் வந்து அதை எப்படி வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ லாஸ்ட் இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த கேக்கோட ஃபீட்பேக் கொடுக்குறது. இந்த கேக் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, லிசனர்ஸ் வந்து இதை ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா, நீ வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஹெல்ப் பண்ணுறியா, இல்லை வந்து நீ வந்து என்ன அட்டாக் பண்ணுறியா, இல்லை வந்து ஒரு சஜஷன் வந்து கொடுக்குறியா சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு கெஸ்ஸஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதிலே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒரு சாஃப்டாக இல்லாமல் பிளண்டாக ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லிசனர்ஸ் வந்து டிஃபென்சிவ் ஆவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் லைனை வந்து நீங்கள் வந்து சாஃப்டாக, ஸ்லோவாக ஒரு ஜென்டலாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட கோவொர்க்கர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து காட்டுதாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதனால் என்ன ஆகும், கண்டிப்பாக உங்களோட கோவொர்க்கர்ஸ் வந்து டிஃபென்சிவ் ஆவாங்க. பட் அதுவே இதை நம்ம கொஞ்சம் இதை மாற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணேன், இதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே வரும் அப்படின்னு சொன்னால், உங்களோட கலீக் வந்து 3 விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட சென்டென்ஸில் வந்து நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணீங்க, சாஃப்ட் டோனாகவும் இருந்தது, அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பேஸ்டு ஃப்ரேமிங்கில் இருந்துச்சு. அதனால வந்து என்ன ஆகணும், உங்களோட கோவொர்க்கர்ஸ் வந்து கண்டிப்பாக டிஃபென்சிவ் ஆக மாட்டாங்க. நீங்கள் சொன்ன விஷயத்தை வந்து பாசிட்டிவ் வேலை எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களோட லைன் வந்து ஸ்லோவாக சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட கான்வர்சேஷன் வந்து நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம எண்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கான்வர்சேஷனில் வந்து மெயினான கீ லைனை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். 2 பேத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணி லாக் பண்ணணும், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல். எப்படின்னா, இப்போது நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு வந்து வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, பட் அட் த லாஸ்ட் மூமெண்ட்டில் உங்களோட ஃப்ரெண்டு வந்து அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து என்ன அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அஸ்யூம் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, எதனால அவன் வரல அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வர்றதுக்கு வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க, அதுவே நீங்கள் வந்து இப்படி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து ப்ராஜெக்ட் டெட்லைன் இருக்கனால தான் இப்போ உன்னால் வர முடியாதா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு வந்து ரியலைஸ் ஆயிரும், நீங்கள் வந்து அவங்களோட ப்ராப்ளம் வந்து கிளியராகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் இதில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலுமே அந்த நேரத்துலேயே வந்து அந்த கான்வர்சேஷனில் அந்த கன்ஃபியூஷனும் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துலேயே வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள், என்ன விஷயம் எதனால நடக்குது அப்படின்னு நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு வரவே வராது. கண்டிப்பாக இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். இட்ஸ் அ கிஃப்ட். எந்த அளவுக்கு நீங்கள் ஆட்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்கள் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும்போது எவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே வந்து அது சீக்கிரமாகவே டிசால்வ் ஆயிரும், ஈவன் டாபிக் வந்து சென்சிட்டிவாக இருந்தாலுமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் யாருக்காவது ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு சஜஷன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா மேக் ஷூர் வந்து நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் வந்து கிளியர் பண்ணுறீங்க, உங்களோட லைன் வந்து ஜென்டிலாகவும் ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியராக வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொன்னால் மட்டும்தான் ஆட்கள் வந்து நீங்கள் என்ன எப்படிப்பட்ட ஒரு ஆட்கள், நீங்கள் வந்து ஜென்யூனான ஒரு பர்சன் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next one.